இது தெரியாமல் நான் யூடியூப் பார்த்தேன், நான் அவங்க இந்த பயிற்சியை நான் பண்ணேன். ஏன்னா ஒரு குரு உங்களை தொட்டு உபதேசம் கொடுக்கும்போதோ இல்லை அவர்களுடைய கண்கள் மூலயமாக நயன தீட்சை உங்களுக்கு கொடுக்கும்போது தான் ஒரு முறையான ஒரு குரு கிட்ட, ஒரு நல்ல தன்மையில் இருக்கிற ஒரு குரு கிட்ட நீங்கள் பயிற்சிகளை எடுத்து பண்ணும்போது தான் அது சாத்தியப்படும். ஒரு விஷயம் என்னன்னா, யோகம் பண்ணும் பொழுது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், குரு கடாட்சம், குரு அருள் உண்டாகட்டும். என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் தியானம் பண்ணும்பொழுது எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் அந்த தியானம் பண்ணக்கூடிய மெத்தடே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் பல பேருக்கு பலவிதமான இஷ்யூஸ் அப்படின்றது ஏற்படுது. ஏன்னா இது நான் ஒரு லென்த்தி வீடியோவாக போடணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் பிரம்மயோகம் செய்கிறவங்களும் இல்லை பிரம்மயோகம் செய்யாதவங்களும் பல பேர் பிரம்மயோகத்துக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு தகவல் சொன்னாங்க. ஸோ எந்த யோகம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இது பொருந்தும். ஒரு விஷயம் என்னென்னா, யோகம் பண்ணும் பொழுது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், செய்யவே கூடாத தவறுகள் என்னென்னா பல விஷயங்கள் இருக்குங்க. யோகம் பண்ணுறது ஒரு அதீத சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்குள்ளார இருக்கிற நெகட்டிவை கம்ப்ளீட்டாக தள்ளி விட்டுட்டு ஒரு பாசிட்டிவை உள்ளுக்குள்ளார இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது தான் விஷயம். அதில் பல பேர் இந்த ஒரு தப்பை தான் அதிகமாக செய்கிறீங்க. யோகம் பண்ணும்போது முதல்ல அசைகிறது, என்னுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேகமாக ஓடுறது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா எளிமையாக சொல்கிறோம், யோகம் அப்படின்றது கைகூடாது. சீக்கிரமாக நீங்கள் இறைவனையும் உங்களுக்குள்ளார பார்க்க முடியாது, உள்ளொலியும் நீங்கள் அவளை எளிமையாக காண முடியாது. நான் யாரையும் குறை சொல்லலை, தவறு சொல்லலை. ஒரு யோகம் அப்படின்றது எப்படி முறைப்படி பயிற்சி எடுக்கணும்னா, ஒரு குரு உபதேசம் இல்லாமல் பயிற்சிகளை எடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யோகம்ன்றது ஒரே ஒரு நாளில் ஒரு முறையான ஒரு குரு கிட்ட, ஒரு நல்ல தன்மையில் இருக்கிற ஒரு குரு கிட்ட நீங்கள் பயிற்சிகளை எடுத்து பண்ணும்போது தான் அது சாத்தியப்படும். அப்போ தான் நீங்கள் பற்பல விஷயங்களுக்குள்ளாரையும் ஆன்ம பிரகாசத்துலேயும் ஒரு உங்களுடைய ஆன்மாவை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா இது பண்ணாமல் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே மனசு ஒரு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களால் பயிற்சி பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் உட்காந்திங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி ஏற்படும், முதுகு தண்டில் ஒரு குறுகுறுப்பு ஏற்படும், எண்ணலைகள் அதிகமாக ஆரம்பிக்கும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வரும். அதை தாண்டி என்னென்னா, ரொம்ப 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 முக்கியமான விஷயம், உங்களுடைய பிரெயினில் ஒரு விதமான இஷ்யூஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு யூடியூப்பில் வருது, ஏதோ ஒரு 4 பேர் பேசுகிறான், அதனால் நான் அந்த பயிற்சியை நான் எடுத்து பண்ணுறேன், நான் யூடியூப் பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே அதிகமாக இருக்கீங்க. யூடியூப்பில் எப்படி ஒரு குரு பேசுகிறார் அப்படின்னா, அந்த குரு ஒரு யோகத்தை பற்றி ஒரு மேலோட்டமாக சொல்லுவாங்க, டெப்த்தாலாம் சொல்லித்தர மாட்டாங்க எங்கேயுமே. அப்படி டெப்த்தாக சொல்லி கொடுக்கல அப்படின்னா அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு குரு உபதேசமும் இல்லாமல் பயிற்சியை பற்றி எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் போய் உட்காந்துட்டு அந்த பயிற்சிகளை எடுக்கும்போது எப்படி அது சரியாக பண்ண முடியும்? அப்புறம் எதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சிதறுகள் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குரு எப்போ தொடுறாரோ, ஒரு குரு எப்போ உங்களை பார்த்து அப்படி இல்லைன்னா தொடு தீட்சை வாங்கலன்னா நயன தீட்சைனா வாங்கணும், கண்கள் மூலயமாக தீட்சை வாங்குறது, இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளார செலுத்தும் போது தான் கர்மா இல்லாமல் உங்களால் ப்ராக்டிஸே பண்ண முடியும். இதை தாண்டி நான் யூடியூப் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானே உட்காந்து தியானம் பண்ணுறேன், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி நானே தியானம் பண்ணுறேன்னா உங்களால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் உட்கார முடியும். தியானம் அப்படின்றது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உட்கார்றது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தியானம் எப்படி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி என்றால், ஒவ்வொருவருமே தீட்சை எடுத்து பிரம்மயோகம் போன்ற உயர் ரக பயிற்சிகளை தீட்சை எடுத்து பண்ணும்போது உங்களால் கிளியராக ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் எளிமையாக பயிற்சி பண்ணிக்கிட்டு போக முடியும். அப்படி நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி ஒவ்வொருவருடைய பயிற்சியின் டியூரேஷன் ஏற 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 என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டாக நீங்கள் மனதை கடந்த ஒரு நிலைக்குள் போக முடியும். மனதை கடந்துட்டாலே அடுத்த நிலை என்னன்னா, முழுக்க ஆன்ம நிலைக்கு நீங்கள் போக முடியும். ஆன்ம நிலை அப்படின்றது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ளார இருக்கிற இந்த இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பல பேர் இருக்கு. அதாவது சுழிமுனை நாடி, அதுக்கப்புறம் தெருக்கதவு, நெற்றிக்கண், இப்படி பற்பல விஷயங்கள் அதுக்கு பேர் இருக்கு. அந்த நெற்றிக்கண்ணை ஒருவர் பயிற்சியின் மூலமாகவும் குரு அருளுடனும் குரு உபதேசங்களை அப்படியே பயன்படுத்தி பயிற்சிகளில் ஈடுபடும் போது சுழிமுனையை, அதாவது திருக்கதவு திறந்த உடனேயே உங்களுக்கு நேரடியாக இறைவன் தரிசனம் கிடைச்சிரும். அப்படி ஒருவர் ஒரு முறை உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆன்மாவோட தரிசனத்தை பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 500-600 பிறப்புகளுடைய கர்மவினை அப்படின்றது
டோட்டலாக அப்படியே பிளஸ்ட் ஆயிரும். ஏன்னா அது சாதாரணம் கிடையாது. இதுதான் சித்தர்கள் சொல்றது, எல்லா மகான்களும் சொல்றது. ஒவ்வொருவரும் அனுபவப்பட்டவங்களுக்கு அந்த விஷயம் என்னன்றது, அதனால என்ன மாதிரியான உடலுக்குள்ளார மாற்றங்களும் வாழ்க்கைக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் தெரியும் அப்படின்றது அது அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால என்ன சொல்றேன்னா, முறையா ஒரு குரு உபதேசம் இல்லாம, ஒரு குரு கிட்ட ஆலோசனைகள் இல்லாம, தீட்சை இல்லாம பயிற்சி எடுக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. ஏன்னா ஒரு குரு உங்களை தொட்டு உபதேசம் கொடுக்கும் போதோ இல்ல அவர்களுடைய கண்கள் மூலமாக நயன தீட்சை உங்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த சக்தி அப்படின்றதே உங்களுக்குள்ளார செயல்படும். இது செய்யாத வரைக்கும் நான் போய் பயிற்சி பண்ணேன், நான் போய் உட்கார்ந்தேன், நான் யூடியூப் பார்த்து பண்ணுறேன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா யூடியூப்பை பார்த்து கண்டவன் 1008 சொல்லுவான். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்படியே உட்காந்து நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா சும்மா இருக்கிற கர்மாவில் கல்லை வீசுகிற மாதிரி. அப்படி கல்லை வீசிட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது அதீதமாக பெருசாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் இந்த தெளிவு நிலை அப்படின்றது வரணும். தெளிவில்லாமல் போய் யூடியூப்பில் 1000 பேர் பேசுகிறாங்கன்ட்டு 1000 பேர் சொல்லக்கூடிய பயிற்சிகள் எடுத்துலாம் பண்ணக்கூடாது. அப்படி அவங்க பேசுகிறாங்கன்னா முறைப்படி அவங்கள தொடர்பு கொண்டு, ஐயா இது எப்படி பண்ணுறது, இந்த பயிற்சிகளை நான் இன்னும் கொஞ்சம் நான் மேலே வரணும்னு நினைக்கிறேன், நான் ஆன்மீகமாகவும் சரி என்னுடைய சூழ்நிலைகளிலிருந்தும் நான் விடுபட்டு நான் ஆன்மீகத்திலையும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சென்று இறுதியாக சிவபெருமானை சென்றடையணும், சிவபெருமானுடன் ஐக்கியமாகணும், மரணமில்லா பெருவாழ்வு, பிறவையில்லா பெருவாழ்வு, மோட்ச முக்திக்குண்டான வாழ்வு, ஞானம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா குரு உபதேசத்தோட போங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க பிரம்மயோகம் கிட்டத்தட்ட எவ்வளவோ பேருக்கு தீட்சை கொடுத்துருக்கோம். இது நாள் வரைக்கும் பிரம்மயோகம் பண்றவங்க கிட்ட இருந்து ஒரு சந்தேகம் அப்படின்றது வந்ததே கிடையாது. ஏன் நான் அதை சொல்றேன்னா, பயிற்சி அந்த மாதிரியான பயிற்சி. குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் இருக்கார்ல குருநாதர், அவருடைய பயிற்சி. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. கிட்டத்தட்ட 723 வருஷம் வாழ்ந்த ஒரு மகான் அவர். அந்த மகானுடைய பயிற்சி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் பொழுது அது உள்ளக்குள்ளார போயிட்டு அதீதமான அவர்களுடைய கர்ம வினையா இருக்கட்டும், அவருக்கு செய்து வைத்த பற்பல விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்திலிருந்துமே எளிமையா விடுபட்டு அடுத்தடுத்து ஞான நிலைக்கு ஒவ்வொருவரும் போக முடியும். இதை பண்ணாம எந்த ஒரு குரு உபதேசமும் இல்லாம, குருவோட வழிகாட்டுதல் இல்லாம பயிற்சிகள் எடுக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஒரு நல்ல விஷயமானது கிடையாது. ஸோ ஒரு குரு கிட்ட போங்க, முறைப்படி பயிற்சி எடுங்க. அந்த பயிற்சி உங்களுக்கு ஒத்து வருமா, அந்த பயிற்சியினால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு, அந்த பயிற்சிகளை எடுக்கும்போது மெயின் என்னன்னா உங்களுடைய கர்மாவை கழிச்சு உங்கள் லைஃப் மாறுமா, ஃபுல்லாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு ஒரு பயிற்சிக்குள்ளார ஈடுபடுங்க. எது கூட வேணால் விளையாடுங்க, கர்மா கூடவும் ஆன்மா கூடவும் விளையாடாதுங்க. ரொம்ப ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். முறைப்படி பயிற்சி எடுங்க. நன்றி.